ஓம் நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்றைய பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்க்க போகிறோம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஜோதிட ரீதியாக பல சூட்சும தகவல்கள் தொடர்ந்து வரப்போகிறது, பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ராசி பலனில் எதை வச்சு பலன் எடுத்து சொல்கிறேன் என்பது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். கோச்சார கிரக நகர்வை வைத்து, அதாவது இன்னைக்கு இருக்கும் நாளில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது என்பதை வைத்து கணித்து அதில் வரக்கூடிய பலன்களைத்தான் சொல்லிட்டு வரேன். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் மற்றும் அவங்களோட வாழ்க்கை முறையோடு நான் சொல்லக்கூடிய பலன்களை சேர்த்து வைத்து பார்க்கும்போது ஒரு புரிதல் கிடைக்கும். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் என்பது அது அவங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை வைத்து எடுக்கப்படுவது. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஒன்றாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட வேற வேற குணாதிசயங்களோட படிப்பு அமைவதற்கு காரணம் கணநொடி வித்தியாசமாக கூட இருக்கலாம். நான் இங்கே சொல்லக்கூடிய ராசி பலன் என்பது ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக பலன் கிடையாது. இது அந்த ராசியில் உள்ள பல கோடி மக்களுக்கான பொதுவான பலன் என்பதை சொல்லிக்கொண்டு இப்போ நாம் ஏப்ரல் மாதத்தில் உள்ள கிரகநிலைகள் எப்படி என்பதை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமியில் ஆரம்பிக்குது. மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், ராகு, புதன் இருக்கார். மீனத்தில் சனி கிரகமும் மற்றும் சூரியனும் இருக்கிறது. சந்திரன் கன்னிராசியில் இருக்கும்போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி செவ்வாயும் 11ஆம் தேதி புதனும் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த இடத்துல மீனத்திற்கு புதன் பயிற்சியான பிறகு நீசம் என்ற அமைப்பை கொண்டு அதன் வலுவை அது இழக்கும். மீனத்தில் செவ்வாய், புதன், சூரியன், சனி என்ற 4 கிரக சேர்க்கை 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு சூரியன் 15ஆம் தேதியில் மேசத்திற்கு நகர்ந்துவிடும். அங்கே சூரியன் உச்சமாகும். 20ஆம் தேதி மேசத்தில் இருந்த சுக்கிரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். புதன் கிரகமும் மாத இறுதியில் 30ஆம் தேதி மேசத்திற்கு பயிற்சியாகி தன்னுடைய சுயபலம் பெறப்போகிறார். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியில் சித்திரை 1 அன்று சூரியன் மேசத்தில் உச்சமாவதும் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து தன் சுயபலத்துடன் துலாம், தனுசு மற்றும் கும்பராசியை தன் பார்வையால் புனிதப்படுத்துவதும் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையாக அமையப்போகிறது. செவ்வாய் சனி சேர்க்கை மீனத்தில் 3ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகுது. இதை அக்னி மாருத யோகம் என்று சொல்லுவாங்க. இது சற்று ஆபத்தான யோகமாகும். அதோட புதனும் மீனத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு நீசமான கதியில் இருக்கும். ஒருபுறம் பார்த்தா சில கிரகங்களால் நன்மைகள் ஏற்படும், மறுபுறம் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால் பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இப்போ பார்க்கலாம். கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிசம் முதல் 2 பாதங்களும் கொண்ட ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் மேசத்தில் இருப்பார். 20ஆம் தேதியில் ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெறுவார். உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி சனி பகவான் லாபஸ்தான 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு வகையில் உங்களுக்கு பலம் என்றே சொல்லலாம். ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கு. இந்த மாத ஆரம்பத்தில் குடும்பம் என்று பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் அஷ்டம லாபாதிபதி குரு பகவான் இருக்கிறார். 2ஆம் இட அதிபதி புதன் ஜீவனஸ்தானத்திலையும் 11ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்திலையும் இருப்பார். மீனத்தில் புதன் நீசமானாலும் குருவின் பரிவர்த்தனையால் நீசபங்கம் பெறுகிறார். குடும்பத்தில் மாத ஆரம்பத்தில் அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக உணர்வீங்க. செலவுகள் பட்ஜெட் மீறி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அத்தியாவசிய செலவுகளாக இருக்கும், அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும், மனதிற்கு நிறைவு தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். சிலரின் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மேலும் இந்த மாதத்தில் வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறிப்பாக தாய்வழி உறவுகள்கிட்டையும் தாயாரிடமும் மனக்கசப்புகள் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். 4ஆம் இடத்து சூரியன் மேசத்தில் உச்சமாகும் சமயத்தில் கவனம் வேண்டும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது மாத பிற்பகுதியில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார ரீதியாக சேமிப்பும் உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
செய்யும் வேலையும் உங்களுக்கு ஒரு திருப்தி தரும். தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்க்கும்போது 4ஆம் வீடான சிம்மத்தில் கேது, 10ஆம் வீட்டில் ராகு இருக்கு. ராகுவால் தொழிலில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் குருவின் பார்வை 10ஆம் இடத்தின் மீது இருப்பது ஒரு பலமாக கருதலாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிச்சலை தருகிறது எனலாம். அதனால உங்க மனசுல ஒரு வைராக்கியம் உருவாகும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க துணிந்து செயல்படும் ஆர்வம் கொண்டவர்கள் என்பதால தொழில லாபத்தை எப்படியும் பார்த்துடுவாங்க. பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களுக்கும் செவ்வாய் குரு பார்வையிலும் பிறகு லாபஸ்தானத்திற்கும் போவதால லாபம் நன்றாக உயரும். நீண்ட நாட்களாக திட்டம் ஒன்று நிலுவையில் இருக்கு. தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு செயல்படுத்தினா சக்ஸஸ் உண்டாகும். மாத ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மாத கடைசிக்கு தள்ளி போடுறது நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல கடன் வாங்கவும் மனம் தூண்டும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்க. இந்த நேரத்தில் வாங்குற கடன் பாதிப்பை தரும். திருப்பி அடைக்க முடியாம கஷ்டப்படுவீங்க. அது போல கடன் கொடுக்கறதும் தவிர்ப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் கொஞ்சம் நிலுவையாகும், கவலைப்படாதீங்க. மாத இறுதியிலிருந்து நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டகாலம் என்றே சொல்லலாம். 6 சுக்கிரன் 12ஆம் வீட்டில் மறைவு, புதனும் நீசமாகி குருவால் நீசபங்கம் ஆகிறார். இதனால ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. குரு பகவானுடைய பார்வை எவ்வளவு அடித்தாலும் தாங்குவோம் என்ற தைரியத்தை தந்து மாதத்தை கடத்தும். இந்த மாதத்தில் புது வேலை கிடைப்பதற்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். மாத இறுதியில் வரும் கிரக மாற்றங்களால் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும். வேலை சுமை சற்று அதிகமாக தோன்றினாலும் சனி கிரகத்தின் வலிமையால வேலை அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சிருவீங்க. பொருளாதாரம் என்று பார்க்கும்போது மாத ஆரம்பத்தில் செலவுகளால் கையிருப்பு குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு மாத பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளியில் இருந்து வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். அதே போல் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தா அது சேங்ஷன் ஆகி கைக்கு பணம் வரும். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குரு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சனி இருப்பதாலும் கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் ஆதாயம் இருக்கும். அடமானத்தில் வச்ச நகையை மீட்பீங்க அல்லது ஏற்கனவே ரொம்ப நாளாக உள்ள கடனை அடைப்பீங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிய வீடு அல்லது மனை வாங்க கடன் உதவிகளும் அதற்கான முயற்சிகளும் வெற்றியாகும். திருமண முயற்சியில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியுடன் சேர்வதால் வரக்கூடிய அக்னிமாருத யோகத்தால வரக்கூடிய வரன்கள் தட்டி கழித்து போகலாம். ஒரு சிலருக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்திருந்து சனி நீசமாகி இருந்தால் எளிதில் வரன்கள் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் 2வது குழந்தை பிளான் பண்றவங்களுக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி புதன் குருவின் பார்வை பெற்றும் மீண்டும் குருவால் பரிவர்த்தனை நீசபங்கம் ஆவதாலும் உங்களுக்கு நல்ல செய்தி காது குளிர செய்யும். அடுத்து குழந்தைகள் என்று பார்க்கும்போது முதல் பாதியில் பிள்ளைகளால் கொஞ்சம் டென்ஷனாக வாய்ப்பு இருக்கு. கருத்து போராட்டம் இருக்கும், வாக்குவாதங்கள் உருவாகும். உங்க சொல் பேச்சு கேட்கலன்னு கோபம் வரும். கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். பிள்ளைகளோட தேக ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ரிஷபராசி மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடுதலாகவே இருக்கும். கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்தால் நல்ல வெற்றி நிச்சயம். வெளிநாடு போய் படிக்க விருப்பப்படுறவங்களுக்கு கூட இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கு. முயற்சி செய்தால் சக்சஸ் கிடைக்கும். படிப்புக்காக இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஏதாச்சும் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக செலவுகள் இருக்கும். ஒரு மாற்றம் அல்லது ஒரு பயணம் இருக்கும். ஆனால் எல்லாம் மாணவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மூத்த குடிமக்களுக்கு என்று பார்த்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் சித்திரை ஆரம்பிப்பதால் ஆன்மீக பயணங்கள் போக ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. அதே போல் 1-2 கோயிலுக்கு போயிட்டும் வருவீங்க. கொஞ்சம் தான தர்மங்கள் செய்கிறதுக்கும் ஏதுவான மாதமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு தருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை பார்ப்பதற்கும் அதனால் பழைய விஷயங்களை அசை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமாக கழியும். தேக ஆரோக்கியம் என்று பார்த்தால் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட கூடுதல் கவனம் தேவை. செரிமான கோளாறுகள், உடல் உஷ்ண பாதிப்புகள், மனதில் இனம் புரியாத பயமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் சனி சேர்க்கையால வரக்கூடிய அக்னிமாருத யோகம் என்பது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனை உண்டு செய்யும் என்பதால வாழ்க்கை துணைக்கு இரத்த அழுத்த பாதிப்புகள், கால் முட்டி வலிகள், பாத வலிகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் செய்ய வைக்கும். வேலை நிமித்தமான மன அழுத்தம் இருக்கலாம். தியானம் மற்றும் யோகா செய்வது சற்று ஆறுதல் தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த மாத அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு.
வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி மற்றும் குபேரனை வணங்குவதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் அல்லது கணபதி கடவுளை பிரார்த்தனை செய்து வர தெய்வ அருள் நிறைந்திருக்கும். நேயர்களே, ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம், வராக ஜெயந்தி, சனிக்கிழமைகளில் வரும் திருவோண விரத நாள், அட்சய திருதியை, மீனாட்சி திருக்கல்யாணம் போன்ற சுப தினங்களில் ஏதாவது ஒரு நாளில் 5 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது இன்னும் சிறப்பை தரும் என்று கூறி, அன்பர்களே, தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டு வாங்க. புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி பலன்கள் வரப்போகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அது அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.